ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய வெதர் கண்டிஷன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பகலில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் செம்மையாக இருக்குது. சாயந்தரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா மழை அப்படியே அடித்து நவுத்துது. அந்த மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் நம்மளோட மாடி தோட்டத்தில் எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண பொழுது நம்ம செடிகளை பாதுகாத்து இந்த மாதிரி கொத்து கொத்த பூக்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாடி தோட்டத்தில் வந்துட்டு மேலே வந்திருக்கோங்க. இந்த பக்கம் சைடெலாம் காய்கள்லாம் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். அன்னாச்சி பழம் எல்லாம் வச்சுருக்கேன். பட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய டெரஸில் தண்ணி எப்படி தேங்கிட்டு இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு டிப்பை நம்ம இதை தாங்க நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக டெய்லியும் வந்து நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இலைதழைகள்லாம் விழுந்துடும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து அவுட்லெட் நம்ம விட்டுருப்போம். அந்த இடத்துல இந்த மாதிரி இலைதழைகள்லாம் நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி தான் அடைச்சிக்கும். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செம மழை. ஸோ இங்கே தண்ணி வந்து எப்படி தேங்கியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பை இதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து டெரஸ் கார்டனில் க்ளீனிங் வந்து முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடைச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ தண்ணி இப்படி தேங்கி நின்றுட்டே இருந்ததுன்னா நம்ம டெரஸ் வந்துட்டு ரொம்ப வீணாக போயிடும். ஸோ தொட்டிக்கடியில் வந்து தண்ணி தேங்கி நிற்காமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் என்ன பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டடம் கட்டும் போது இந்த சின்ன சின்ன பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதை தான் நான் வந்து வச்சுருக்கேன். இது இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பிளாக்ஸ் தாங்க. ஒருத்தர் வந்து கல் மாதிரியும் போட்டுக்கிறாங்க, செங்கல் கூட அடியில் வச்சுக்கிறாங்க. அந்த செங்கலுக்கு அடியிலையும் தண்ணி வந்து தேங்கி நிற்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி வந்து அடியில் தேங்கிறதும் இல்லை, க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தொட்டியில் தண்ணி தேங்க நம்ம விடவே கூடாது. ட்ரைனேஜ் ஹோல் வந்து கரெக்டாக கிளியராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி தண்ணி தேங்கி நம்ம அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரூட் ராட் மாதிரியான ப்ராப்ளம் ஏற்பட்டு இல்லை ஃபங்கல் அட்டாக் வந்து ஏற்படும். செடி வந்து இறந்தே போகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ட்ரைனேஜ் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஹோல் வந்துட்டு இல்லை அப்படின்னாலும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வந்து நீங்கள் கீழே வந்து சாய்ச்சி விட்டு அந்த தண்ணியை வந்து ட்ரை பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த டிப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, செடியினுடைய க்ரோத்துமே வந்து சூப்பராக இருக்குங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா களைகளும் வந்துட்டு பக்கத்தில் நிறைய முளைச்சிரும். நம்மளுடைய டெரஸை வந்துட்டு கீழே இருக்க அந்த இலைதழைகள்லாம் விழுகிறது நம்ம வந்து எப்படி டெய்லி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணுமோ, அதே மாதிரி தொட்டியில் வந்து மண் பகுதியில் தேவையே இல்லாத களைகள்லாம் வந்து முளைச்சிருக்கும் இல்லைங்களா? அதை எல்லாமே நம்ம எடுத்து விட்டுறணும். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த களைகளை எடுத்து அது நல்லா க்ரோத் ஆகிடுமே ஒழிய நம்மளுடைய செடிகள் வந்துட்டு அந்த ரோஸ் செடியெல்லாம் வீணாக போயிடும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி களைகள் வந்துட்டு அதிகமாக இருக்க அந்த ஈரம் தேங்கிட்டே இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக ஃபங்கல் அட்டாக்கும் ஏற்பட சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே களைகளை வந்து க்ளீன் பண்ணி அந்த மண் பகுதி, அந்த சாயில் பெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சாயில் பெட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, களை செடிகள் எல்லாமே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டிப்பாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியில் பாருங்கள் பூக்கள் நல்லாவே பூத்திருக்கு. நான் டெட் ஷேட் பண்ண விடாமல் விட்டுட்டேன். புது தளிர்கள் எல்லாமே அழகாக எடுத்து வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அஃபெக்டடான லீவ்ஸு, அதுக்கப்புறம் பேக் டே ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆனது அந்த ஸ்டெம் பகுதி, டெட் ஷேட் அந்த பூக்கள் வந்து பூத்து காஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் வந்து நம்ம டெட் ஷேட் வந்து பண்ணி விடணும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பேக் டே ப்ராப்ளம் வந்துட்டு அப்படி கண்டினியூ ஆகி செடிகள் வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலையே ஏற்பட்டுடும். இந்த மாதிரியான அஃபெக்டட் லீவ்ஸ் எல்லாம் அப்படியே செடியிலே விட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லா இடத்துக்குமே பரவிடும். இந்த ஃபங்கல் ப்ராப்ளம் வந்து எல்லா இடத்துக்குமே பரவக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிசர் இல்லைனா ப்ரூனர் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். காட்டனில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணக்கூடிய பகுதியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து பூவெல்லாம் நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் எப்படி கட் பண்ணால் நமக்கு வந்து நிறைய பூக்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஃபெக்டட் ஸ்டெம்மை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ இந்த தண்டு வந்து இது வரைக்குமே காஞ்சிடுச்சு. ஸோ இதோடவே நம்ம கட் பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன லீவ்ஸை நான் கையிலேயே எடுத்துடுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம், டெடிகேட் பண்ணி விட்டுட்டோம். இந்த சமயத்தில் நம்ம அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட் பண்ண ஸ்டெம் எல்லாமே வந்து நம்ம சீல் பண்ணி வச்சுட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்டெம் வந்து கட் பண்ண பகுதியை சீல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி வந்து எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி இல்லைனா ஃபங்கிசைடு நீங்கள் வச்சுருக்கீங்க, மேன்கோசிப், கார்பன்டைசம் அந்த காம்பினேஷனில் வந்துட்டு நீங்கள் ஃபங்கிசைடு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி கூட நம்ம சீல் பண்ணலாம். இல்லை அப்படின்றவங்க தாராளமாக நம்மளுடைய ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டியான மஞ்சள் தூள் வந்து நீங்கள் வேப்ப எண்ணெயில் வந்து குழச்சி நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை வெறும் தண்ணியிலேயே கூட நீங்கள் கலந்துவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம அந்த பகுதியை வந்து சீல் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் கான்டாக்ட் ஃபங்கிசைடு தான் வந்து நான் எடுத்திருக்கேன், கோட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேன்கோசம், கார்பன்டைசம் அந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கிசைடு தான். ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணியை மட்டும் நல்லா விட்டு நல்லா குழச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பகுதியில் வந்துட்டு கட் பண்ண பகுதியில் எல்லாமே நான் சீல் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி டெடிகேட் பண்ணிவிட்டு சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா செடிகள் வந்துட்டு பாக்டீரியா ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகாது. அடுத்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே வந்து மழை பெஞ்சு நல்ல க்ரோத் வந்து இருக்குது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ஸ்பாட்னால ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. புள்ளி புள்ளியாக கருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா செடி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு எல்லா இலைகளுமே கொட்டிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கிசைடு வந்துட்டு இலைகள் வழியே நம்ம வந்து கொடுக்கலாம். ஃபாலியர் ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபாலியர் ஸ்ப்ரேவாக கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்கிசைட் சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணணும். நம்ம நேச்சுரலாக எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா வச்சு நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி காமிச்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, 3 இன்க்ரீடியன்ட் தான். நீம் ஆயில், அதுக்கப்புறம் டிஷ்வாஷ் லிக்விட், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இது எந்தெந்த அளவில் கலக்கணும் அப்படின்றதில் அதில் வீடியோவில் நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுக்கிறது நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஃபங்கிசைட் தான் எடுத்திருக்கேன். 1 லிட்டருக்கு 1/4 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும். நீங்கள் ஒட்டுக்க 3 லிட்டர் கலக்குறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ இது 2 லிட்டர் அளவுங்கிறதுனால நான் 1/4 டீஸ்பூனாகவே நல்லா வலிச்சு அதை நிரப்பியே எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா நிரப்பி எடுத்திருக்கேன். ஸோ 15 days ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வரும்பொழுது ஃபங்கல் ப்ராப்ளம்லாம் எதுவுமே செடியில் ஏற்படாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளான்ட்டு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும் போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டாம். வெயில் நல்லா கொஞ்சம் தாழ்ந்ததுக்கப்புறமா அடிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த மழை வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அடிச்சு விட்டிங்கன்னா அது இலைவிலையாக வந்து ஈஸியாக வந்து அது எடுத்துக்கும். ஸோ அந்த பிளாக் ஸ்பாட் ப்ராப்ளம் வந்து நமக்கு கம்மியாகும். நெக்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சமயத்தில் எப்படிப்பா உரம் கொடுக்குறது, நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேவாகவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி உரம் கொடுத்துருந்தாலும் அது வந்து ட்ரைனேஜ் ஹோல் வழியாக சீக்கிரமாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வெளியேறிடும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த மண் பகுதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் வெளியேறி மண்ணும் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் 80% அளவுக்கு வந்துட்டு நம்ம கார்டனிங் சாயிலே வந்து எடுத்துகிட்டு கம்போஸ்ட் வந்து நல்லா ஒவ்வொரு செடிக்கும் 1 கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் கலந்து விட்டு மண் பகுதியில் வந்து கொடுத்துட்டு வரலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு ரெடி பண்ண டைம் இல்லை, என்னுடைய சாயெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது, இறங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஏபி இருக்குது இல்லைங்களா, அதுவுமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம். ஒரு ஈஸியான ஃபர்டிலைசர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அது மழை தண்ணி வந்து வர வர கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் கிடச்சிட்ருக்கும் செடிகளுக்கு. ஸோ மழையெல்லாம் நல்லா விட்டுட்டுச்சு, இனிமேல் கொஞ்சம் மழை வந்து கம்மி தான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சாயில் வந்து மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி மண் பகுதியில் வந்து போட்டு விடலாம். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாயில் மிக்ஸ் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாம்பல் வந்து கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு விட்டு வரலாம். அதுவும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால காய் செடிக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான பூச்செடிகளுக்குமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்திலலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்ம செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், நமக்கு எப்பயுமே பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.